வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொண்டக்கடலை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் வந்து கலந்து சாப்பிட்ற மாதிரி, சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி, சப்பாத்தியில் தொட்டுக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். தோசை கூட நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாம். நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ வரமிளகா பொடி வேணும்னா அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து போட்டுப்பேன். பச்சை மிளகா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. நான் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்துட போறோம். நம்ம மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம முந்திரி வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு தோல் உரிச்சு ஒரு 5-6 வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். தக்காளி நல்லா வதங்கிடுத்து பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு. நம்ம அதுக்குள்ள வந்து முந்திரியும் பாதாமும் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இதில் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா காரம் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த பச்சை மிளகா காரம் மட்டும் போதும் அப்படின்னாலும் போதும். நான் வந்து இதில் தனியா மசாலா பொடி சேர்க்குறேன், ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நான் வரமிளகா பொடி சேர்க்கல, ஏன்னா பச்சை மிளகா காரம் போட்டதுனால அது சேர்க்கல. இப்போ தனியா மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காரம் வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து வரமிளகா பொடி வேணும்னு நினைச்சிங்கன்னா வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொண்டக்கடலை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்றேன், தண்ணியோடய சேர்த்துட்றேன். உப்பு ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலை வேகும் போதே உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளிலாம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். சும்மா மசிச்சு விடுங்க, இப்போ சேர்ந்தாப்புல வரும். வெந்த கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ காஞ்ச வெந்தயக்கீரை இலையை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பாதாம் விழுது, அதை சேர்த்துருவோம். மிக்சி ஜார் அலம்பி தண்ணி விட்டுப்போம், அதையும் சேர்த்துப்போம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்தாச்சு. நம்மளுடைய கொண்டக்கடலை கிரேவி ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ்ன்னு இல்லை, நீங்கள் நார்மல் ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நெய்யை விட்டு இதையும் பிசைஞ்சு சாப்பிட்டு ஒரு அப்பளாமோ இல்லைன்னா வந்து சிப்ஸு இல்லை காரக்கறி ஏதாவது தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கொண்டக்கடலை கிரேவி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.